அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A உடைய ப்ரிலிம்ஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு அடுத்தபடியே மெயின்ஸுக்கான கிளாஸஸ் வந்து நம்ம கடையில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான டெஸ்ட் ஷெடியூல் தான் வந்து பார்க்க போகிறோம். 10 அதை ப்ராக்டிஸ் எவலுவேட் நவ் அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப் 2 மெயின்ஸுக்கான டெஸ்ட் ஷெடியூல் மொத்தம் 28 தேர்வுகள் வந்து இதில் இருக்க போகுது. ஸோ 28 தேர்வுகள் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கிரிப்டிவ் டைப். உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் மெட்டீரியல் கொடுப்பாங்க, படிக்க போகிறீங்க, டெஸ்ட் எழுத போகிறீங்க, திருத்தி ஃபீட்பேக் கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்படி தான் இந்த டெஸ்ட் வந்து போக போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 28 தேர்வு இருக்க போகுது. அதாவது செக்ஷனல் வைஸாகவும் இருக்கும், கம்பைன் டெஸ்ட் இருக்கும், ஃபுல் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு பாலிட்டிலேருந்து ஒரு 4 செக்ஷனல் வைஸ் டெஸ்ட்டு, ஒரு ஃபுல் டெஸ்ட்டு. அதாவது பாலிட்டி ஒரு 4, சோஷியல் இஷ்யூ ஒரு 3. ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு கம்பைன் டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு ஒரு 3, இந்தியன் எக்கனாமி ஒரு 3, ஜியாகிரஃபி 3, இதை 3த்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி தமிழ் சொசைட்டிக்கு ஒரு 3, சயின்ஸ் அண்ட் டெக்கு ஒரு 3, இதை கம்பைன் பண்ணி ஒரு டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது போக மொத்தமாக ஒரு ஃபுல் டெஸ்ட் 2 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுக்கான சிலபஸ் வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வரக்கூடிய 8ஆம் தேதி 8/10/2025 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூன் அப் டெஸ்ட் இருக்க போது. அதாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு சின்ன இதுக்கு டிஸ்கிரிப்டிவில் எழுதி பார்க்க போகிறீங்க. டியூன் அப் டெஸ்ட்டு அதுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவாங்க, அதை படிச்சுட்டு வந்து அப்படியே எழுத போகிறீங்க. அதில் என்னென்ன ரிவ்யூ கொடுக்கணுமோ அது எல்லாமே கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக டெஸ்ட்டுக்கு போயிடுவீங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு சனிக்கிழமை உங்களுக்கு அந்த டெஸ்ட் வந்து இருக்க போகுது. ஸோ சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அரசியலமைப்பு 1ல் கொஞ்சம் டாபிக் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு அப்படியே உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவாங்க. அடுத்த சனிக்கிழமை என்ன பண்ண போறீங்க, சமூக பிரச்சனை 1க்கான டெஸ்ட் எழுத போறீங்க. ஒவ்வொன்றும் முந்தின வாரமே மெட்டீரியல் கொடுத்துருவாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் அடுத்த வாரம் டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்த சனிக்கிழமை திருப்பி அரசியலமைப்பு, அடுத்து சமூக பிரச்சனை, அரசியலமைப்பு, சமூக பிரச்சனை சொல்லி மாறி மாறி சனிக்கிழமை நீங்கள் எழுத போறீங்க. லாஸ்ட்டாக இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 2த்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ஃபுல் டெஸ்ட் ஒரு சனிக்கிழமை எழுத போறீங்க. வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் தான் முதல் எழுதுறீங்க, பின்னாடி போக மாறும். ஸோ இப்போ வந்து வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் தான். ஸோ ஸ்லோவாக நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொன்றா படித்து இங்கே 2 யூனிட்டை இந்த 8 டெஸ்ட்டில் கவர் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 4 நாளைக்கு ஒரு டெஸ்ட், 4 நாள் கேப்பு, 5ஆவது நாள் ஒரு டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நவீன இந்திய வரலாறு, இந்திய பொருளாதாரம், புவியியல் 3த்தையும் ஆல்டர்னேட்டாக கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. நவீன இந்திய வரலாறு, இந்திய பொருளாதாரம், புவியியல் சொல்லிட்டு ஆல்டர்னேட்டாக வந்துட்டே இருக்கும். அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதுவீங்க. 4 நாள் கேப்பு, 5 நாள் டெஸ்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு தமிழ் சமூகமும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் வந்து ஆல்டர்னேட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். அதை பேஸ் பண்ணி ஒரு ஃபுல் டெஸ்ட்டு உங்களுக்கு எழுதுவீங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் 2 ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஃபுல் மாடல் டெஸ்ட்டு, கட்டாய தமிழுக்கான தேர்வுன்னு சொல்லி மொத்தம் 28 தேர்வுகள் வந்து நம்ம குரூப் 2க்கு நடத்த போகிறோம். இதே மாதிரி குரூப் 2A பொறுத்த மட்டும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் பேஸில் தான் இந்த டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. நம்ம இன்ஸ்டியூட்டில் எல்லா இடத்துலையுமே லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஆன்லைனாக உங்களுக்கு ஆப் மூலிமா நீங்கள் வந்து டெஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு மொத்தம் 30 டெஸ்ட் இருக்க போது. ஸோ மொத்தம் ஒரு 14 செக்ஷனல் வைஸ் டெஸ்ட் இருக்கும். அந்த 14 தான் அகைன் கம்பைன் பண்ணி அகைன் ரிவிஷன் பண்ண போகிறீங்க. ஸோ அதான் வந்து கொடுத்துருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்னைக்கு ஆரம்பிக்கிறோன்னா, இது வந்து எவ்ரி சண்டே இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. 2வது டெஸ்ட் மட்டும் சாட்டர்டே, மற்ற எல்லாமே எவ்ரி சண்டே. சனிக்கிழமை என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு அந்த அடுத்த டெஸ்ட்டுக்குள்ள விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. கிளாஸஸ், ஸ்பெஷல் கிளாஸஸ் இருக்கும், மெட்டீரியல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே சனிக்கிழமை இருக்கும். எவ்ரி சண்டே உங்களுக்கு இந்த டெஸ்ட் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ 12ஆம் தேதி என்னன்னா, எல்லா யூனிட்டையுமே கம்பைன் பண்ணி தான் இங்கே வந்து டெஸ்ட் வைப்பாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய 5 யூனிட் ப்ளஸ் ரீசனிங். ஸோ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி யூனிட் 1ல் சர்டன் போர்ஷன், யூனிட் 2ல் இந்த போர்ஷன், யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5, இது போக ரீசனிங்கில் ஒரு டாபிக் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படி டிஎன்பிஎஸ்சியில் என்ன பேட்டர்ன் இருக்கோ அதே மாதிரி தான் எல்லா சப்ஜெக்டையுமே கம்பைன் பண்ணி படிக்க போகிறீங்க. 2வது டெஸ்ட், 3வது டெஸ்ட் எல்லாமே கம்பைன் பண்ணி தான் இங்கே வந்து படிக்க போகிறீங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் முந்தின நாள், அதாவது சனிக்கிழமை உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸும் மெட்டீரியல் டிஸ்ட்ரிபியூஷனும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இப்படி தான் இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு போக போகுது. மொத்தம் இது வந்து 30 டெஸ்ட் இருக்கும். இது நம்ம அகாடமி வளாகமான தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், தென்காசி 7 இடங்களில் நீங்கள் டேரெக்டாக கம்ப்யூட்டர்லேயே அட்டன் பண்ணிக்கலாம். சுரேஷ் பாடசாலை வழியாக நீங்கள் வீட்டில் இருந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த டெஸ்ட் வந்து எடுத்துக்கலாம். இந்த 2 ஷெடியூல் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் இருக்கும். ஸோ அது பிரகாரம் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய ப்ரிப்பரேஷனை பாருங்கள். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.